Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பன்னீர் புர்ஜி. இது வந்து ரொம்ப எளிமையா பண்ணலாம். பன்னீர்ல நிறைய சத்துக்கள் இருக்கு. அதாவது நல்ல கொழுப்பு, ஹை புரோட்டீன் இருக்கு. அது இல்லாம கால்சியம் சத்துக்கள் இருக்கு. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து அதாவது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம வாரத்துக்கு 2 முறையாவது கொடுக்கலாம். இது வந்து சப்பாத்தி கூட நீங்க ரோல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பன்னீரை துருவிக்கலாம். 250 grams பன்னீர் எடுத்துர்க்கேன். நம்ம பன்னீரை வந்து துருவிட்டோம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இதுக்கு வந்து நம்ம கடுகு பட்டை எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி வந்து நான் 2 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த 2 வெங்காயம் மட்டுமே போதும். இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கூட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். ஏன்னா அப்போ தான் இஞ்சி பூண்டுனோட பச்சை வாசம் போகும். பன்னீர் புர்ஜிக்கு ஒரு சிலருக்கு வந்து நெய் பிடிக்கும். நெய்லையும் வதக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி இருந்தாலே போதும். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் வதக்கிட்டு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சு பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது புர்ஜி ரெடி ஆயாச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பன்னீர் புர்ஜி ரெடி. நான் பன்னீர் புர்ஜி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இன்சொலால் ஈரம் அலை இப்படிறு எழவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். உண்மை அறிந்தவர்களின் வாய்ச்சொல் இனிமையாகவும் இரக்கம் உடையதாகவும் அன்பு கலந்தவையாகவும் இருக்கும்.